ஹாய் எவ்ரிவன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் சஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. துன்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நாம் விரும்புகிற மாதிரி விஷயம் நடக்காமல் போகும்போது நாம் அனுபவிக்கக்கூடிய உணர்வுக்கு பேர் துன்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து காமன் ரூல் இதுதான். ஒரு விஷயம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா அது வரக்கூடிய உணர்வு சின்னதாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஈகோ வந்து அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வு வந்து பெருசாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து துன்பம்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளான் படி நடக்கலை அப்படின்னு வைங்களேன். சினிமாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருப்போம், எல்லாம் ரெடியாக இருப்போம், டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருப்போம், ஆனால் சினிமாவுக்கு போகல. போகல, யாரோ சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, நம்ம காசும் வேஸ்ட் ஆகி நம்மளும் போகாமல் இருப்போம் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம். அது சிறிய அளவிலான ஒரு உறுத்தல். அதில் ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்களுக்கும் இது பொருந்தும். ஏதோ ஒரு பார்ட்டில் நம்மளோட ஈகோஸ் ஆகுது, அதுதான் வந்து துன்பம். அதாவது நம்ம விரும்புகிற மாதிரி வேலை நடக்கலை அப்படிங்கிறது தான் விஷயம். எப்பயுமே நம்ம நேரம் விரும்புகிற மாதிரி வேலை நடக்காதுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். நன்றி.